ஏழாம் வகுப்பு. பருவம் 2. இயல் 1. விரிவானம். ஆழ்கடலின் அடியில். வினா விடை. ஆழ்கடலின் அடியில். கதையைச் சுருக்கி எழுதுக. விலங்கியல் பேராசிரியர் பியரி கான்செல். கப்பல் தலைவர் பராக நெட் ஆகியோர் கண்ணில் அவ்விலங்கு தென்பட்டது. பீரங்கிக் குண்டுகளாலும் அதன் உடலை துளைக்க முடியவில்லை. மோதியது விலங்கல்ல, ஒரு நீர்மூழ்கிக் கப்பல் என்று கண்டுபிடித்துவிட்டார் நெட். நாட்டிலஸ் என்னும் இந்த நீர்மூழ்கிக் கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லோரையும் நம்ப வைத்து கொண்டிருக்கிறேன் என்றார் நீர்மூழ்கிக் கப்பல் தலைவர் நெமோ. கப்பலில் மிகச்சிறந்த நூலகம், அருங்காட்சியகமும் இருந்தன. கப்பல் செல்வதற்கும் விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் உள்ளேயே இருந்தன. கப்பலுக்குள் இருக்கும் பெரிய தொட்டிகளை நிரப்புவது, காலி செய்வதன் மூலம் கப்பலை நீருக்கு அடியிலும் மேல்தளத்துக்கும் கொண்டு செல்ல முடிந்தது. காற்றுப்பைகளை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்து கொண்டால் 9 மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் என்றார் நெமோ. ஒருநாள் கடல்புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கிக் கொண்டு விட்டது. பியரி, நெட், கான்செல் ஆகியோர் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த தீவுக்குச் சென்று காய்கறிகளை சேகரித்துக் கொண்டு படகுக்கு வந்தபோது மனிதர்களை கொன்று தின்னும் வழக்கமுடையவர்கள் அவர்களை துரத்திக் கொண்டு வந்தனர். நீர்மூழ்கிக் கப்பலின் மேல்மூடியை இறுக மூடிக்கொண்டு தப்பித்தனர். 7ஆம் நாள் மூடியை திறந்தபோது வெளியே இருந்த அத்தீவு மனிதர்கள் உள்ளே கால்வைக்க அந்த ஏணியில் மின்சாரம் பாய்ச்சி இருந்ததால் அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பயணம் தொடர்ந்தது. முத்துக்குளிக்கும் தொழில் நடைபெறுவதைக் கண்டு காற்றுப்பைகளை கட்டிக்கொண்டு கொஞ்சம் முத்துச்சிப்பிகள் சேகரித்து வரலாம் என்று இறங்கினர். காற்றுப்பைகள் இல்லாமலேயே அங்கு இருக்கும் மனிதர்கள் முத்துக்குளிப்பதைக் கண்டு வியந்தனர். அப்போது அவர்களை தாக்க வந்த ஒரு சுறாமீனை நெமோ தம் கையில் இருந்த நீளமான வாளினால் குத்தி கிழித்து காப்பாற்றினார். இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரில் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் சிதைவுகளில் இருந்து தங்கம், வெள்ளி, வைரம் போன்றவற்றை அள்ளிக் கொண்டார்கள். எரிமலை கண்டு வியந்தார்கள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பூகம்பத்தால் மூழ்கிப் போன அட்லாண்டிஸ் என்னும் பெருநகரத்தின் இடிபாடுகளை கண்டார்கள். பூமியின் தென் துருவத்தில் பென்குவின், கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்தார்கள். திரும்பும் வழியில் மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஒன்றுடன் போரிட்டு அதனை கொன்றார்கள். ஒரு நாள் தொலைவில் கரை தெரிந்தது. அப்போது நாட்டிலஸ் பெரும் கடல் சுழலுக்குள் சிக்கிக் கொண்டது. தூக்கி எறியப்பட்ட மூவரும் கண்வழித்த போது நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவர் ஒருவரின் குடிசையில் இருந்தார்கள். நன்றி மாணவ செல்வங்களே.